இந்த ட்ரையாங்குலர் பேண்டேஜ் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் இந்த ஃபேஸ் வந்து அடிப்பக்கம், ஸோ இந்த ஃபேஸ் வந்து சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பேர் பாயிண்ட்ஸ். இந்த பாயிண்ட்டை எடுத்து இப்படி பண்ணோம்னா ஒன் க்ளோசிங் பண்ணிக்கலாம். நம்பர் 2, இந்த பாயிண்ட்ஸை இப்படி பண்ணோம்னா டபுள் க்ளோசிங் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்படி பண்ணிவிட்டு ஜா பேண்டேஜஸ் போடலாம். இதை வந்து ட்ரிபிள் பேண்டேஜஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் காயங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி லென்த் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு ஜா பேண்டேஜ் போடுவோம். ஜா பேண்டேஜஸ் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு தக்கையை ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு இப்போ நம்ம ஜா பேண்டேஜஸை ஓப்பன் பண்ணி நம்ம போட போகிறோம். கட்டிட்டு சார் அது மாதிரி பார்த்துட்டு இப்போ நம்ம க்ளோசிங் வித்து ரீஃப் நாட், க்ளோசிங் வித்து ரீஃப் நாட்டோட இங்கே முடிச்சு போகிறோம். க்ளோசிங் வித் ரீஃப் நாட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முடிச்சு போகிறோம். ஸோ இது ஜா பேண்டேஜ், இது ஜா பேண்டேஜ். ஓகே, அப்போ லார்ஜ் ஆர்ம் ஸ்லீவ்ல பார்க்கலாம். இந்த லார்ஜ் ஆர்ம் ஸ்லீவ் போடும்போது இதை வெளியே விடணும். இதை விட்டுட்டு இந்த பாயிண்ட்ஸ் உள்ளார இருக்கிற மாதிரி பார்க்கணும். பாயிண்ட்ஸ் வந்து கரெக்டாக நேரில் இருக்கணும். ஸோ லார்ஜ் ஆர்ம் ஸ்லீவ்ஸ். ஓகே, ஸோ இந்த லார்ஜ் ஆர்ம் ஸ்லீவ்ல நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணி போடணும். ரைட், இதுதான் அந்த பாயிண்ட்ஸு. இந்த லார்ஜ் ஆர்ம் ஸ்லீவ்க்கும் சேம் என்ன பண்ணணும் அப்படின்றப்ப க்ளோசிங் வித் ரீஃப் நாட், க்ளோசிங் வித் ரீஃப் நாட். இந்த ரீஃப் நாட் போட்டு க்ளோசிங் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் த ரீஃப் நாட். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணக்கூடாது, இருக்கிற மாதிரி போடக்கூடாது, இருக்கிற மாதிரி போடக்கூடாது. இந்த பாயிண்ட்ஸ்க்கு அப்புறம் இந்த இடத்துல கேப்பிங் நிறைய இருக்கும். இந்த கேப்பிங் என்ன பண்ணோம்னா நிறைய ட்ராக் பண்ணி இந்த கேப்பிங்க உள்ளார விட்டுக்கலாம். இது லார்ஜ் ஆர்ம் ஸ்லீவ் யூஸ் ஆகும். பின் இருந்ததுன்னா சேஃப்டி பின் போட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா சேஃப்டி பின் போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின், இந்த இடத்துல ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ லார்ஜ் ஆர்ம் ஸ்லிம். லார்ஜ் ஆர்ம் ஸ்லிம்க்கு இதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரியா?